2005க்கு பிறகு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தது மூன்றாவது சக்தி உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியது. அந்த தருணம் உண்மையான மாற்றத்துக்கு வாய்ப்பு இருந்ததா? இல்லை, அப்போ இல்லை, அதற்கான அறிகுறி தான் அது. ஏன்னா அவர் 2005 மதுரை திருநகர்னு நினைக்கிறேன், அங்கே அவர் கட்சியை தொடங்கும் பொழுது 5 லட்சம் பேர் அவருக்கு கூடினதா அப்போ இருந்த ஊடக செய்திகள் நமக்கு தெரிவித்தன. இது நீங்கள் இப்போ இருக்கிற நடிகர் விஜய் அவர் கட்சி தொடங்கும் பொழுது எத்தனை பேர் வந்தாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். அதனால விஜயகாந்துக்கு வந்துட்டு ஒரு சமூக ஒரு உணர்வு அப்படின்றது இருந்துச்சு. அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு. அவருடைய திரைத்துறையிலையும் சரி வெளியிலேயும் அவர் ஒரு நல்ல மனிதர், நிறைய பேருக்கு உதவக்கூடியவர், ஒரு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்துச்சு. அந்த 2005 அவர் கட்சி தொடங்குறாரு. 2006 அவர் தேர்தலை சந்திக்கிறார். ஏறக்குறைய எம்ஜிஆர் மாதிரி. இது பொது தேர்தல், எம்ஜிஆரை விட ஒரு பெரிய ஒரு வேள்வி அவர் நடத்துறது. அந்த தேர்தலில் அவர் ஆளும் கட்சிக்கு, ஏன்னா அப்போ அதிமுக தான், கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேலே அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை அவர் தடுக்கிறார். ஒரு 40 இடங்களுக்கு மேல திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அவர் தடுக்கிறார். மொத்தமாக ஒரு 135 இடங்களில் தன்னுடைய இருப்பை, பிரசன்ஸை அவர் பதிவு செய்கிறார்.